ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய மார்ச் மாதத்துக்கான கூட்டத்தொடர் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகி மார்ச் 24 வரை நடைபெற இருக்கின்றது. இந்த 34வது கூட்டத்தொடர் ஒரு முக்கியமான கூட்டத்தொடர். ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி போர் முடிவடைந்ததை தொடர்ந்து இலங்கையை கண்டிக்கின்ற பிரேரணையை கொண்டு வந்த சூழ்நிலையில் அது பின்னர் இலங்கையை பாராட்டுகின்ற தீர்மானமாக அமைந்தது. இதே போலத்தான் போர் முடிவடைந்தவுடன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினுடைய செயலாளர் நாயகம் திரு பான் கி மூன் அவர்கள் இங்கே இலங்கைக்கு விஜயம் செய்து அன்றைய ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்சவுடன் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டார். இவ்வாறு 2012-13 ஆண்டுகளிலே பிரேரணைகள் அமெரிக்காவினால் தாக்கல் செய்யப்பட்டு இறுதியிலே 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு அறிக்கை சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்த பொழுதுதான் அந்த குழு அமெரிக்கா போன்ற நாடுகள் பக்க அறைகளிலே கூட்டங்களை நடத்திய பொழுது நாங்கள் மிகவும் வலுவாக இறுக்கமாக ஏனைய பல நாடுகளிலே நடைபெற்றது போன்ற ஒரு அமைப்பு முறை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு ஆதரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் கௌரவ இரா சம்பந்தன், அதே போல வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் கௌரவ விக்னேஸ்வரன் ஆகிய இருவருடைய கூட்டறிக்கை மூலம் கூட்டு கடிதம் ஒன்றை பெற்றும் நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். இருந்தாலும் OISL என்ற அந்த 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டன. அந்த விசாரணை அறிக்கை 2015 மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்படுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. 6 மாத காலகாசம். ஆனால் இலங்கையிலே 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஆட்சி மாற்றம், புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் தங்களுக்கு 6 மாதம் அவகாசம் கேட்டதற்கு இணங்க 2015 செப்டம்பர் வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு அந்த OISL என்ற அறிக்கையை வெளியிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகர் ஜனாப் ஹுசைன் அவர்கள் ஒரு இலங்கை சம்பந்தமாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்துப்பட தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் அல் ஹுசைன் அவர்கள். அந்த நேரத்திலே தான் அதைத் தொடர்ந்து அதற்கு இலங்கை அரசாங்கமும் இணைய அரசாணை வழங்கியிருந்தது. அதாவது பொதுநலவாய நாடுகளுடைய நீதிபதிகள் உட்பட வெளிநாட்டு நீதிபதிகள், பன்னாட்டு நீதிபதிகள் இடம்பெற வேண்டும். நீதிபதிகள், விசாரணையாளர்கள், வழக்கறிஞர்கள், குற்ற ப்ராசிக்யூட்டர்ஸ், வழக்கு தொடுநர்கள், விசாரணையாளர்கள், வழக்கறிஞர்கள், பன்னாட்டு நீதிபதிகள் என்ற விடயத்திலே 4 விடயங்கள் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு என்ன மாதிரியான முன்னேற்றம் என்பதை பார்ப்பதற்காக 9 மாதங்கள் கால இடைவெளி நியமிக்கப்பட்டு 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அது 32வது கூட்டத்தொடரிலே 30வது கூட்டத்தொடரிலே அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்துதான் அவர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். அந்த அறிக்கையிலே பல இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை என்ற கருத்துக்களை, ஒரு சில முன்னேற்றங்கள் இருப்பதாகவும் சொல்லி அந்த அறிக்கையிலே தான் வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் கௌரவ விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் நாகவியாரிலே வழிபட்டதையும் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருந்தார். அதன் பின்னர் இப்பொழுது 34வது என்றால் 33வது கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. 32வது கூட்டத்தொடரிலே தான் அந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார். 34வது கூட்டத்தொடரிலே அவருடைய இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும், முழுமையான அறிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அதற்கான தேதி அவர்கள் ஒரு அட்டவணையை தயாரித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பெரும்பாலும் ஒரு பல நாடுகள் சேர்ந்து பிரித்தானியா, அமெரிக்கா,
சில நாடுகள் சிறிய சிறிய நாடுகள் சில சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு முன்மொழிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு இலங்கை அரசாங்கம் இணைய அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்மானம் பெரும்பாலும் 23ஆம் தேதி கொண்டு வரப்பட்டால் அன்றைய தினம் விவாதங்கள் நடைபெறுத்து பெரும்பாலும் அன்றைய தினமே எல்லோருமே அனுசரணை வழங்கினால் அது வாக்கெடுப்பு இல்லாமல் போகும், இல்லாடி வாக்கெடுப்பு நடைபெறும் 24ஆம் தேதி இறுதி நாள். ஆகவே அந்த கருத்துக்களை நாங்கள் சொல்ல முடியும். இதிலே நாங்கள் சொல்ல வருகின்ற ஈழத்தமிழ் மக்கள் தரப்பிலே இன்றைக்கு ஒரு பிளவுகளை உருவாக்குவதற்கு ஒரு சிலரை தெரிவிக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக எவ்வளவு சீக்கிரமாக நீதி கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை இன்றைக்கு வலியுறுத்தித்தான் காணாமல் போனவர்களுடைய உறவுகள் பல இடங்களிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளுடைய போராட்டம் பல அடிக்கடி நடைபெற்றது. காணி நிலப்பரப்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இராணுவ மயமாக்கலுக்கு எதிரான போராட்டமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல பல விடயங்கள். இந்த காணாமல் போக செய்யப்பட்டவர்களே கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்கள் தான் பெரும்பாலானவர்கள். அதுக்கு மற்றவர்கள் சும்மா தாங்களாக போய் காணாமல் போனான் அல்ல. அவர்களும் வெள்ளை வேன்களிலே சீருடையுடனும் சீருடை இல்லாமலும் கடத்தப்பட்டார்கள். இதிலே 6000 பேருடைய நிலைமைதான் கடைசி போரிலே அவர்கள் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள் அல்லது கையளிக்கப்பட்டவர்கள், மனைவிமாரால் அல்லது பெற்றோர்களால் உறவினர்களால் கையளிக்கப்பட்டவர்கள். அதிலே இன்றைக்கு அந்த போராளிகள் அவர்களுடைய மனைவிமார் அதே போல் அவருடைய குழந்தைகள் என்று சுமார் 6000 பேர் வருகிறார்கள். எல்லாமாக சுமார் 20,000 பேர் தமிழ் மக்கள் தரப்பிலே கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் இன்றைக்கு பல 10,000 கணக்கிலே குடும்ப தலைவிகள் இன்றைக்கு வாழ்க்கை துணையை இழந்திருக்கிறார்கள். பலர் ஆண்கள் தங்களுடைய மனைவிமாரை இழந்திருக்கிறார்கள், குழந்தைகளை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு அப்பா இல்லை. இன்றைக்கு வடக்கு மாகாணத்திலே 12 லட்சம் மக்களிலே 45,000 பேர் அங்கவினர்களாக இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு படுமோசமான தாக்குதல் நடைபெற்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 50,000த்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் வீரமறவர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இதற்கு இந்த நீதி தாமதிக்கப்படுவது என்பது நீதி மறுக்கப்படுவதற்கு சமம். ஜஸ்டிஸ் டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் மிக வேகமாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இல்லை, நாங்கள் சொன்னது சரி. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த கலப்பு பொறிமுறை என்று இலங்கை அரசாங்கம் சொன்ன பொழுது கூட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அந்த மனித உரிமை பேரவையிலே நின்று கொண்டு எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பலர் அதற்கு ஆதரவு தெரிவித்த பொழுது அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்காமல் ஒதுங்கி இருந்தனுடைய காரணம் இது இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் இதை நிறைவேற்றாது என்று. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர் உட்பட வெளிவிவகார அமைச்சர் உட்பட எல்லோரும் செயற்படுத்த முடியாது என்று கூறுகின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே தான் நேற்றைய தினம் வடக்கு மாகாண சபையிலே என்னால் ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டு, ஊடகங்களிலே நீங்கள் எவ்வளவோ சொன்னீர்கள், பலத்த சர்ச்சைகளுக்கு மத்தியிலே 2 பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து, அதேபோல எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ தவராஜா அவர்கள் தான் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்த சூழ்நிலையிலே ஏனைய அனைவருடைய ஆதரவுடன் இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பிரேரணையின் மூலம் நாங்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம், சர்வதேச சமூகத்துக்கு அந்த பொறுப்புக்கூறல் பொறிமுறை, பொறுப்புக்கூறல் என்றால் அந்த போர்க்குற்றங்கள் முடிவடைந்ததற்கான நீதி, அந்த அவர்களுக்கான இழப்பீடுகள், அவர்களுக்கான நிவாரணங்கள் எல்லாவற்றையும் சொல்வதுதான் பொறுப்புக்கூறல். இனி அதே போல பொறுப்புக்கூறலில் இனிமேல் அந்த சம்பவங்கள் நடைபெறாமல் பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையும் இருக்குது. அந்த அடிப்படையிலே தான் OHCHR என்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகர் அவருடைய அறிக்கை OISL என்று சொல்லப்பட்டது. அந்த
அந்த அறிக்கையிலே இலங்கை கையெழுத்திட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜெனீவாவிலே இருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல் அடிப்படையிலே பல நாடுகள், ஸ்வீடன் போன்ற பல நாடுகள் சேர்ந்து ரோம் உடன்படிக்கையிலே இலங்கை கையெழுத்திடப்பட வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இன்னும் 2 நாள் வரும் திங்கட்கிழமையில் இருந்தால் அது வெளிவருகின்ற பொழுதுதான் அது உண்மையா இல்லையா என்பது தெரிய வரும். இந்த வகையிலே இந்த ரோம் உடன்படிக்கையிலே சிலர் கேட்கிறார்கள், ரோம் உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டால் இதுவரை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC என்று சொல்லப்படுகின்ற ஹேக்கிலே இருக்கிறது. ஹேக் நகரிலே ஐரோப்பாவிலே இருக்கிறது. அது நெதர்லாந்து நாட்டிலே இருக்கிறது. அந்த ஹேக்கிலே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தின் மூலம் நாங்கள் இலங்கை அந்த ரோம் உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டிருந்தால் நேரடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் இவர்களை கொண்டு சென்றிருக்க முடியும். முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் இராணுவ தளபதி, முன்னாள் உதவி பாதுகாப்பு படை பொறுப்பதிகாரியாக இருந்தவர் இன்றைய ஜனாதிபதி போன்றவர்களை நாங்கள் அதே போல பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் போன்ற பல படத்தளபதிகளை கொண்டு சென்றிருக்க முடியும். ஆனால் ரணில் விக்ரமசிங்க மார்கட்டி இருந்தார், நான் அதிலே கையெழுத்திடவில்லை என்று. இன்றைக்கு நீங்கள் கையெழுத்திட்டால் கடந்த காலத்திலே செய்ய முடியாமல் போகுமே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒருவேளை அதற்காக இருந்தாலும் கூட நாங்கள் சொல்வது எதிர்காலத்திலே இனிமேலும் தமிழ் மக்கள் மீது ஒரு இனப்படுகொலையோ அல்லது வேறொரு விடயம் நடைபெறாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக இருக்கும். ஒரு 5000-10,000 பேரை கொண்டால் அந்த நாட்டின் தலைவர், அந்த பாதுகாப்பு படை தளபதிகள் அந்த குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுவார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குமாக இருந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் பயப்படுவார்கள். ஆகவேதான் அந்த ஒரு விடயம் இதிலே அழுத்தம் திருத்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயம், தேசிய இனம் என்று அங்கீகரித்து அவர்களுடைய மரபு வழி தாயத்திலே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடையவர்கள் என்பதை பிரகடனப்படுத்தி இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு சமமான உரிமைகளை வழங்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த ஆக குறைந்தது சமஸ்தியை இருக்கக்கூடிய விதத்திலே அதை பிரகடனப்படுத்தி அதை புதிய அரசியலமைப்பிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயம். ஆகவே இந்த 2 விடயங்கள், இதே போல இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வு அல்லது ஒரு தேசிய நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அது நிரந்தர சமாதானமும் தேசிய நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் உண்மை, நீதி, சமத்துவமான அரசியல் தீர்வு என்ற இல்லாமல் ஒருபோதும் நல்லிணக்கமோ நிரந்தர சமாதானமோ ஏற்பட மாட்டாது என்பதை மூன்றாவது அந்த 6 அம்சங்களிலே 3வது அம்சம் குறிப்பிடுகின்றது. இன்னொரு அம்சம், ஸ்ரீலங்கா அரசு அவர்களால் முடியாமல் போனால் அல்லது விரும்பாமல் விட்டால் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை அரசு சொன்னதை போல செய்யாவிட்டால் அந்த விடயத்தை சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ஊடாக அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு அழுத்தமான விடயம். இதே போல இலங்கை அரசு ஒப்புக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்ட விடயங்களை போதிய அளவு செயல்படுத்தாத காரணத்தினால் ஒரு பொறிமுறை ஒன்றை, அதாவது அக்கவுண்டபிலிட்டி மெக்கானிசம் என்று சொல்லப்படுகின்ற பொறுப்புக்கூறல் பொறிமுறை ஒன்றை சர்வதேசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அது முக்கியமாக ஐக்கிய நாடுகளும் சர்வதேச சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இலங்கை அரசாங்கம் இந்த
30 என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவதிலே போதிய அக்கறை காட்டாத காரணத்தினால், அவர்கள் இணை அனுசரணை வழங்கியதற்கு காட்டாத காரணத்தினால், பொறுப்புக்கூறல், உண்மையை கண்டறிவதற்கான கமிஷன், ரீகன்சிலியேஷன் என்று சொல்லப்படுகின்ற தேசிய மீள் நல்லிணக்கம் என்று சொல்வார்கள். நல்லிணக்கம் இருந்தால்தான் மீள் நல்லிணக்கம் பெறும். ஆனால் இவர்கள் சரி சொல்கிறார்கள், மீள் நல்லிணக்கம், நான் ரிகரன்ஸ், மீள நிகழாமை ஒரு விடயம். இனிமேலும் எங்களுக்கு 83ஆம் ஆண்டிலே 3000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டது போல 2009 இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அறிக்கையின்படி 40,000 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு அறிக்கையின்படி 70,000 பேர். இவ்வாறு பல 10,000 கணக்கிலே மக்கள் கொல்லப்படாமல் இருப்பதற்கான ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தேவை. அதே போல அடக்குமுறைகள், சட்டவிரோதமான காணிகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலைமைகள், மற்றது மீள நிகழாமையை உறுதிப்படுத்துகின்ற அந்த விடயங்களை கையாளுகின்ற ஒரு அலுவலகம் போன்ற விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்ததை ஞாபகப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவேதான் தமிழ் மக்கள் அதிலே இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஆரம்பத்திலே முன்னுரையிலே அவர்கள் இயற்றிய அந்த தீர்மானம் 30 என்ன குறிப்பிடப்பட்டதோ அந்த விடயங்களை சொல்லி, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் எந்த விதமான உள்நாட்டு பொறிமுறையிலும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக வெளிநாட்டு நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்கு தொடர்நர்கள், விசாரணையாளர்கள் பெருமளவிலே இருக்கக்கூடிய ஒரு விசாரணையிலே தவிர மற்றவர் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். இவர்கள் ஒருவரையும் விட மாட்டார் என்றால் பெருமளவென்ற பேச்சு எப்படி இருக்கும் என்பதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு சர்வதேச பொறிமுறைக்கு உடனடியாக இலங்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த தீர்மானத்தினுடைய இறுக்கமான நிலைப்பாடு. ஆகவே இதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். பெரும்பாலும் நாளைய தினம் அது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் அவர்களுக்கும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்துக்கும், உலகின் பல தலைவர்களுக்கும், அதே போல பல நாடுகளுடைய தூதுவர்களுக்கும், இது ஊடகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் உத்தியோகபூர்வமாக. ஆகவே அதன் பின்னர் இந்த விடயத்தை எடுத்து சென்று நேரடியாக வரும் திங்கட்கிழமையிலிருந்து 20ஆம் தேதியிலிருந்து 20, 21, 22, 23 ஆகிய 4 தினங்களிலே நடைபெறுகின்ற கலந்துரையாடலிலும் தேவைப்பட்டால் 24ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த 5 நாட்களிலும் ஈழத்தமிழினம் இன்றைக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் எல்லோருமே பாதிக்கப்பட்டவர்கள், இலங்கைக்கு கால நெடிப்பு வழங்கக்கூடாது என்ற உரத்த குரலிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளையும் அங்கே நாங்கள் பிரதிபலிப்போம், எடுத்து கூறுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. கால நீடிப்பு என்பதை பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உத்தியோகபூர்வமாக எந்த விடயத்தையும் சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே ஒன்று தெரிய வேண்டும், 30 என்ற தீர்மானத்தை கைவிட வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. கைவிட வேண்டும் சொல்ல முடியாது. அவை அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு போகிறது என்றதிலே அன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்களுடைய கூட்டத்திலே இறுக்கமான கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு விதிக்கப்பட வேண்டும், முழுமையாக அங்கு அமல்படுத்தப்பட வேண்டும். அதேபோல ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளருடைய அலுவலகம் நிறுவப்பட்டு முழுமையான விடயங்கள் கடுமையான மேற்பார்வை செய்யப்பட வேண்டும். இலங்கை அரசு தவறுகின்ற பட்சத்திலே சர்வதேச பொறிமுறைக்கு செல்ல வேண்டும் என்று அங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இல்லை, ஒரு மறைமுகமாக அது கால நீடிப்புக்கு போவதாக ஒரு சிலர் வாதிட்டாலும் கூட இன்றைக்கு இந்த வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே மறைமுகமாகவும் கால நீடிப்பு பற்றி சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக சர்வதேச விசாரணை பொறிமுறைக்கு இவர்களை கொண்டு செல்லுங்கள் என்பதுதான் எங்களுடைய
இந்த வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 12 லட்சம் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, இன்றைக்கு வடக்கு மாகாண சபை நிறைவேற்றிய தீர்மானங்கள் எவ்வளவோ வரலாற்று புகழ்மிக்க தீர்மானங்கள். 2014ஆம் ஆண்டு எங்களுக்கு தீர்மானத்தை கொண்ட நாடுகளுடைய பெயர்களை குறிப்பிட்டு பிரேரணைகள் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை சம்பந்தமாக 10க்கு மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தமிழின படுகொலை சம்பந்தமாக எத்தனையோ தரம் தீர்மானம் எடுக்க முற்பட்டப்பட்டது. எத்தனையோ தடைகள் வந்து செங்கோல் தூக்கி வீசப்பட்டு அல்ல தட்டிவிடப்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் வந்து கடைசியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனப்படுகொலை தீர்மானத்தை சர்வதேச பொறிமுறை என்பதை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நான் இந்த தீர்மானத்துக்கான முன்மொழிவை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கொடுத்திருந்தேன். அது ஏற்கனவே பல தீர்மானங்கள் இருந்தது என்று இழுப்படுத்தி செய்யப்பட்டதால் தான் செய்யப்பட்டதை ஒழிய 9ஆம் தேதி நிறைவேற்றப்படுவதாக சொன்ன பொழுது ஒரு சில உறுப்பினர்கள் 11ஆம் தேதி அந்த கூட்டத்திலே இதை பற்றி ஆராய்வோம் என்று சொன்னபடியால் தாமதம் ஏற்பட்டதை ஒழிய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்பட்ட அதிருப்தியை துடைப்பதற்காக என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. நேற்றைய சபை நடவடிக்கைகளை பார்த்தால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. விசித்திரமான கருத்தை சொன்னதாக சொல்லியிருந்தார். இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்வதாக இருந்தால், அந்த நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், வடக்கு பகுதியிலே மக்களுக்கு பிரச்சனை என்றால் ஏன் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை கொண்டு வரவில்லை? ஒரு தனிநபர் பிரேரணையாக ஏன் வர வேண்டும்? ஒரு 2 நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தமிழகத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை 2. அது ஒரு மாநில அரசாங்கம், இது மாகாண அரசாங்கம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் தனிநபரை நீங்கள் தள்ளிவிடுகின்றீர்கள்? எங்களுக்கு சந்தேகம் பெறுகின்றது. இலங்கை அரசாங்கம் தரவுகள், அவருடைய தரவுகளை அவர் பெற்றிருக்கிறார், சேட்டலைட் படங்களை பெற்றிருக்கிறார், அதையெல்லாம் போட்டு எங்களுக்கு காட்டினார். இந்த தீர்மானம் கொண்டு வருவதை பற்றி வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. அப்பொழுது நாங்கள் சொன்னதைத்தான் நாங்கள் பின்னர் தீர்மானமாக எழுதி அனுப்பியிருந்தோம். மாற்று தொழில் அவர்களுக்கு வசதி கொடுக்கப்பட வேண்டும் என்று. இன்னொரு விடயம், வடமாகாணத்திலே மன்னார் பகுதியிலே சுமார் 200க்கும் மேற்பட்ட இழுவை படகுகளும், யாழ்ப்பாண நகருக்குள்ளே குருநகரிலே 300க்கும் மேற்பட்ட இழுவை படகுகளும், வல்லுடத்துறை பகுதியிலே சுமார் 20 படகுகளும் தான் இருக்கின்றனர். அது இவர்களுக்கு யாழ்ப்பாண குருநகர் பகுதி மீனவர்கள் பல தடவைகள் கௌரவ சுமந்திரனுடன், கௌரவ மாவசேனாதராக போன்றவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். இல்லை, அதே போல கௌரவ ஆனல்ட் அவர்கள் அதை வற்புறுத்தி இருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இன்னொரு விடயத்தை கௌரவ சுமந்திரன் சொன்னார், உங்களுக்கு இதில் நீங்கள் இதை பற்றி சுமார் கருத்தை சொல்லலாமே ஒழிய, நீங்கள் சொல்வது அங்கே உங்கள் சட்டத்திலே மீன்பிடி என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது. ஆகவே உங்களுடைய கருத்து செல்லாது. சும்மா அபிப்பிராயத்தை கேட்கின்றோம் என்று. அப்போ எங்களோட அபிப்பிராயத்தை பற்றி நாங்கள் என்ன சொன்னால் தானே நீங்கள் கவலைப்படையில்லை. நாங்கள் சொல்கின்றோம், அவர்களுக்கு ஒரு மாற்று சட்டத்தை கொடுங்கள் என்று. அவர்களுக்கு திரு லட்சம் ரூபாயில் ஒரு பல நாள் படகுகளை கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொன்னால் அதில் என்ன பிள்ளை இருக்குது? அதே அரசாங்கத்தால் செய்யலாது. அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு யுத்த சட்டம் மூலம் வந்ததன் பின்னரும் சீன ட்ரோலர்கள் மீன் பிடிக்கும். 5 வருஷத்துக்கு நாங்கள் எக்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லினோம். இது எந்த வகையில் நீயா இலங்கை தேசிய கொடியோட வேணுண்டு பிடிக்கிறோம், சீன கொடியும் பறக்குது. அப்போ எங்கட வளம் அதில் போயில்லையா? அது கூட கண்ணுக்கு தெரிய இல்லையா? நாங்கள் சொல்வது எவ்வளவோ ஆட்சேபனைக்கு பிறகுதான் அவர் பாட்டம் ட்ரோலிங் என்றதை தேர்ந்தெடுத்திருக்கார். அடி தொழில் என்று சொல்றது, நிலத்தோடு வாரி கொண்டு போகிற வளங்கள் சூறையாடப்படுறது, அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அது அந்த பவளப்பாறைகள், அந்த புல்லுகள் பூண்டுகள் எல்லாம் செய்யும் பொழுது அங்கே மீன்கள் அதிலே தான் தங்கியிருந்து இனப்பெருக்கம் செய்யுங்கள். அப்போ அது பாதிக்கப்படும். ஆனால்
ட்ரோலர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 100 அடி தண்ணியிலே 100 அடி வரை அந்த வலை வந்து கோரிக்கொண்டு போகிற முறைதான் பிழையானது. நடுவிலே வந்து இழுத்து கொண்டு போனால் இந்த பவளப்பாறைகளோ இதோட பாவிக்கப்படாது. உலகத்திலே 2 நாடுகள் தான் ட்ரோலர் தொழிலை முற்றாக தடை செய்திருக்கிறார்கள், மற்றவர்கள் தடை செய்யவில்லை. அப்போ நீங்களே நாங்கள் இந்த இடத்துல முற்றாக தடை செய்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அண்மையிலே கூட இந்திய ஊடகம் ஒன்றுக்கு கேட்டிருந்தேன். அதே ஊடகம் கௌரவ சுமந்திரனுடைய கருத்தையும் கேட்டிருக்கிறது. நாரா நெக்டா விஞ்ஞான ஆராய்ச்சி நிறுவனங்கள் இலங்கை அரசுக்கு சொந்தமாக இருக்கிறது. அவர்கள் சொல்லட்டும், இந்த 10 மைல்களை பிடிக்க இயலாது, கரையோரங்களில் சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நாங்கள் ஒரு 500-600 பேருக்கு வரும் கதைக்கிறோம்னு சொல்லிதான் நாங்கள் தேர்தல் கணக்கு பார்த்தோம்டா 1 லட்சம் மீனவர்களுக்கு பக்கம் நிற்போமோ, 500 ட்ரோலர்காரன் பக்கம் நிற்போமோ. நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், நோர்வே மாதிரி எத்தனையோ நாடுகள் இன்றைக்கு மீன்பிடியிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கார்கள். 1வது இடத்திலே இருக்கிறார்கள் சொல்லக்கூடிய நாடு இன்னும் தடை செய்யவில்லை. அதை செய்வோம். 10 மைலுக்கு அங்கே போய் பிடிங்கோ, 15 மைலுக்கு அங்கே போய் பிடிங்கோ. சீனா ட்ரோலர் இருக்கிற இடத்துல எங்கடையா கொண்டு போய் பிடிக்கட்டும். ஏன் நாங்களே எங்களோட கையை கட்டுவான் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதை எங்களுடைய கருத்து விசித்திரமாக இருக்கின்றது என்றால் நீங்கள் பரிசீலனை செய்கிறதா விடுங்கோ, இல்லாட்டி விடுங்கோ, கொண்டு வாங்க. பிறகு மக்கள் போராடைக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த அவர்கள் பாதிக்கப்பட்டவர் அவர்களுக்கு மாற்று தொழில் என்பது இந்தியாவில் கூட தடை செய்யப்படுமாக இருந்தால், முதல் உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் காலத்திலே, அமரர் எம்ஜிஆர் காலத்திலே தான் இந்த ட்ரோலர்களுக்கான கடன்களை அவர்கள் கொடுத்தார்கள். அதுக்கு முதலெல்லாம் நாட்டு படகுகள் தான். அந்த படகுகள் யாழ்ப்பாண கரையோரத்திலே பிடிப்பதும், யாழ்ப்பாணத்தை அவருடைய படகுகள் வேதாரண்யம் அந்த பகுதியான நாகப்பட்டினம் போன்ற கரையோர பகுதிகளிலே அதே போல் ராமேஸ்வரத்துக்கு கிட்டே பிடிப்பது தான் நடைமுறையாக இருந்தது. இந்த பிரச்சனை வந்த என்றால் அவர்களுக்கு பல நாள் கலங்களை இப்பொழுது இலங்கை அரசாங்கம் தென்னிலங்கை மீனவர்களுக்கு வழங்குகிறது கோடிக்கணக்கான ரூபாயிலே. அரைவாசியை மானியமாக கொடுக்கிறார்கள். ஒரு 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான படகு 75 லட்சம் கொடுத்தா படகு கொடுக்கிறார்கள். அப்படியான ஒரு உதவி செய்யுங்கள் தான் கேட்டோம். அது விசித்திரம் என்று தெரிந்தால் அவரும் இதே யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தக்கூடிய எம்பி. நான் அதை மாகாண சபையில் கேட்டதான் கேட்க விரும்புகின்றேன். சரி, 9 மாகாணங்கள் இருக்கு. கடலோடு சம்பந்தப்பட்ட மாகாணங்கள் 5 மாகாணம் தான். மேல் மாகாணம், வடமேல் மாகாணம், புத்தளத்தை உள்ளடக்கிய மாகாணம், வடமாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம். சப்ரமுவா, ஊவா, மத்திய வடமத்தியில் கடல் இல்லை. மத்திய மாகாணம் என்றால் கண்டி, நுவரலியா, மாத்தலை. அது ஏன் கேட்ட நீங்கள்? கண்டி வாவிகளில் ரோடு ஓடுறானோ ஓட விட சொல்ல போறீங்களோ? கருத்து கேட்கிறீர்கள். அப்போ இது ஒரு விளையாட்டுக்கு தானே கேட்கிறீர்கள். நீங்கள் எதை பற்றி இது மாதிரி கடல் இல்லாத இடத்துல நீங்கள் ரோடரை பற்றி கேட்கிறீர்கள்? உண்மையிலே எங்களுக்கு அதிலே இடம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இதை இல்லை என்று சொன்னால் அந்த சட்டத்தை எங்களுக்கு அமுல்படுத்த முடியாது இலங்கை அரசாங்கத்தால். ஆனால் அவர்கள் சொல்வதா சரி, முழுக்க கடல் தொழில், கடற்குள்ள மாநசபைக்கு கால் வைக்கிற அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் நீங்களே செய்யுங்கள். ஏன் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கலாம், ஏன் கௌரவ சுமந்திரன் கொண்டு வருகிறார் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கு. ஆகவே விசித்திரமானது என்பதை அல்ல, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கேட்க வேண்டிய கடமை இருக்கு. உங்களுக்கு தெரியும், காட்டு பிறகு வெட்டுறான் ஒருவன் கள்ள வேலை செய்கிறான்டா அவனுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை தேடி கொடுக்க வேண்டாம் சட்டம் சொல்லுது. இன்றைக்கு நீதி சொல்லுது. கசிப்பு தொழில் செய்கிறவனு இனிமே போய் திரும்பி வாழ்றதுக்கு அரசாங்கம் ஒரு சில உதவியை கொடுக்குது. கொடுத்தொழில இந்த வெளியில் வந்தவனும் சொல்றார்கள் இதை செய்யண்டு. அதுபோலத்தான் இது சட்டமான பூர்வ தொழிலா சட்டவிரோதமான இன்று வரை உத்தியோகபூர்வமாக சட்டவிரோதமாக இல்லைந்து நாளை சட்டபூர்வ விரோதமாக்கப்படுகின்றது என்றால் அவரோட போய் களவெடுக்க சொல்லலாது. நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை செய்ய கொடுக்க தான் கேட்கிறோமே. இது விசித்திரமான கோரிக்கை என்றால் அதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். එක්සත් ජාතික සංවිධානයේ මානව හිමිකම් කවුන්සිල් එකෙන් 34 වෙනි සමුළුවට දැන් මේ ශ්‍රී ලංකාවේ රජයේ ඇමරිකා ගෙනාපු යෝජනාවට සහාය දීලා පොරොන්දු වෙච්ච වැඩ ඒක 30 යට එකක් කියලා එකට ශ්‍රී ලංකන් රජයේ විදේශීය නටකාරතුමාලා මේ ඒ වගේයි අනිත් කට්ටිය දාන්න ඕනේ කියලා lawyers, investigators, prosecutors කියලා තියෙන එක හරි එකනේ හරි ඇතුළේ දෙන්න බෑ කියලා කියන වෙලාව තමයි අපි උතුරු පළාත් සභාවේ යෝජනාව එක්සත් ජාතික
මානව හිමි කවුන්සිල් එකට යවන්න ඕනේ කියලා ඊය මම ඒක මේ සභාවට ඉදිරිපත් කරලා ඒක දැන් ඒක අනුමත කරලා තියෙනවා. ඒකෙන් මේ සිංහල මෙම්බර්ස්ලා දෙන්නෙක් ඒගොල්ලෝ ඒ දෙන්නම ඒ විරෝධතාවක් තියෙනවා කියලා ඒක පෙන්නවා කිව්වා ලියගන්නයි කියලා. ඒ වගේ විපක්ෂ නායක පළාත් සභා විපක්ෂ නායක කරු තවරාජ මහත්තයත් එයා මේ කොයි පැත්තත් නැතුව මම ඉන්නවා නියුට්‍රල් ස්ටෑන්ඩ් කියලා කිව්වා. ඒ වගේ තියෙනකොට අපි මේ සම්බන්ධයෙන් කරුණු 6ක් මේ ආණ්ඩුවට මේ ආණ්ඩුව කරපු වැඩට අපි ජෙනීවා මානව හිමි කවුන්සිල් එකට යවලා තියෙන්නේ. මේක රෝම් ස්ටැටියුට් කියලා ඒකට අසං කරන්න ඕන ශ්‍රී ලංකා අසං කරන්න ඕන කියලා ඒක මානව හිමි කොමසාරිතුමාගේ වාර්තාවට තිබිච්ච එක කරන්න ඕන කියලා අපේ ඉල්ලීමක්. ඒක ඉදිරි කාලේ හරි මොන හරි ජන සංකාර වාක්‍යයි මොන ආගම කට්ටියට හරි මොන ජනතාවට හරි ඒවායේ අමාරු තත්ත්වය ඇති වුණොත් ඒක විදේශීය ඉන්ටර්නැෂනල් ක්‍රිමිනල් කෝට් එකට යන්න පුළුවන් කියලා තත්ත්වය තියෙන්න ඕනේ කියලා එකක් ඉල්ලීමක්. අනිත් එක ජාතික සමුළු ස්ථිර සාමය ඒක සාමාන්‍ය නීතිය සාධාරණ ලැබෙන්නේ නැතුව මේ දේශපාලන විසඳුම නැතුව ජාතික සමුළු ඇති කරන්න බෑ ස්ථිර සාමය නැහැ කියලා තියෙන්නේ. අනිත් එකක් උතුරුන් මේ දෙමළ ජනතාව තනි නේෂන් ඒක ජාතිය ඒක පාරම්පරිය මේ නිජ භූමියට මේ උතුරු නයිනේර පළාතේ ස්වයම් තීරණ අයිතිය තියෙන්න ඕන. ශ්‍රී ලංකන් රජයේ මේ දෙමළ කට්ටියට සමාන විදියට දේශපාලන තීන්දුව දෙන්න ඕන. අඩු ගාණන් උතුරු නයිනේර පළාත් මේ පළාත් එක ඊගාත්පත් කරලා ෆෙඩරල් ක්‍රමයේ යටතේ අලුත් ව්‍යවස්ථා ගේන්න ඕන කියලා ඉල්ලීමක්. ඒ වගේයි මේ ශ්‍රී ලංකන් රජයට කරන්න බැරි වුණොත් නැත්නම් කරන්න අගමැති වුණොත් කැමති නැති වුණොත් ඒක ඒගොල්ල මේ ශ්‍රී ලංකන් රජයේ කියපු විදියට කරන්න බැරි වුණොත් ඒක එක්සත් ජාතික සංවිධානයේ මානව හිමිකම් කවුන්සිල් විදේශීය යාන්ත්‍රණයට විදේශීය ඉන්ටර්නැෂනල් ජුඩිෂල් මෙකැනිසම් එකටත් විදේශීය නඩුව තියෙන විදියට යාන්ත්‍රණයට අරගෙන එන්න ඕනේ කියලා තියෙන්නේ. අනිත් එක ශ්‍රී ලංකන් රජයක මේ accountability ඒක තිබිච්ච ප්‍රශ්නයටත් යුද්ධාපරාධ ආරෝපණයටත් ඒක ඉස්සරහ පිළිගන්න ඕනේ. නැත්නම් මොකද ඇත්ත තත් එනවා කියලා එළියට එන්න ඕනේ. එහෙම නැතුව මේ එක්සත් ජාතික සංවිධානයටත් ඒ වගේ විදේශ රටවලට කියපුව එකට ආණ්ඩුව කියන ඉඳලා පිටිපස්ස යන්නේ. තව එකක් TI යටත් එකක් තියෙන එකට ඉදිරි කාලයේ මොකද කරන්න බැරි සත්‍යේ මිනිසුගේ අත්පත් කරපු ඉඩම ඒ වගේයි මේ වගේයි ප්‍රශ්නේ එන්නේ නැතුව ඇත්ත තත්ත්වය කොහමද ජාතික සමුළු කොහමද ඇති කරන්න පුළුවන් ආය මේක මොන හරි එන්න බැරි තත්ත්වය තියෙනවා. අනිත් එක මේක මොකද උනේ කොයි වාග්යයි ඒගොල්ලෝ මිනිස් ජනතාවට එන්න ඕනේ කියලා අපි ඉල්ලීම කරපු කාරණා 6ක් අපි ඉල්ලීම කරලා තියෙන්නේ. ඒක නිසා තව එකක් අපි පැහැදිලිව කියලා තියෙනවා අතුල මේ ජාතික පරීක්ෂණයට විදේශීය නඩුකාරතුමාලා ලෝයර්ස්ලා ඉන්වෙස්ටිගේටර්ස් ප්‍රොසිකියුටර්ස් කියලා තියෙනවා. ඒක වැඩි කට්ටිය විදේශීය නඩුකාරතුමාලා හිටියොත් තමයි අපි පිළිගන්න පුළුවන් තත්ත්වය ඇති වෙනවා කියලා අපි කියලා තියෙන්නේ. ඒක නිකන් බොරුවට එකෙක් දෙන්නෙක් ගෙනලා බෑ. එකෙක් දෙන්නෙක් හරි ගෙන්නේ නැහැ කියලා
අතිගරු ජනාධිපතිතුමයි ගරු අග්‍රාධිපතිතුමයි ගරු මේ විදේශීය ඇමතිතුමා කියලා තියෙනවා. ඒක නිසා විදේශීය රටවලින් මේ විදේශීය ජාන්තරණ මේ හරහා අපිට සාධාරණ ලැබෙන්න ඕනේ. දේශපාලන විසඳුම ලැබෙන්න ඕනේ. දේශපාලන විසඳුම ගන්න එක්සත් ජාතික සංවිධාන මැදිවෙත් එන්න ඕනේ කියලා අපි ඉල්ලීම කරලා තිනවා. ඒකේ අපි හෙට 16 වෙනිදා දින අපි ගරු අල් හුසයින් මහත්තයාට මෙතන ඉඳලා අපේ සභාපතිතුමා උතුරු පළාත් සභාපතිතුමා මේ රෙජිස්ටර්ඩ් මාර්කයෙන් ඒ ඉල්ලීමක් යවලා ඊමේල් එකට කොපි ඒතන ඒ ඊමේල් එකත් යවලා එක මේ කොපි එකක් මම අරගෙන ගිහලා කෙලිම එතන එක්සත් ජාතික සංවිධානයේ කොමිසාරිතුමාට ඒ ඉන්න රටවලට ලෝකයේ ඉන්න අනිත් රටවලට නියෝජිතයට බාර දෙන්න අපි සූදානම් වෙලා ඉන්නවා. ස්තුතියි.